ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சண்டே எங்கள் வீட்டில் என்னெல்லாம் எடுத்திருந்தோம், என்னெல்லாம் சமைச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அறுத்து வச்சாச்சு. எங்கள் ஊர் சைடெலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் கொடுத்துருவாங்க. நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கணும். அதனால் நல்லா நறுக்கி வச்சாச்சு தனித்தனியாக. ஃபஸ்ட்லாம் நான் இந்த மாதிரி கறி எடுக்கிற பக்கத்தில் கூட உட்கார மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வீட்டுக்காரருக்காக பண்ணி தானே ஆகணும். சரின்னு சொல்லி அதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. போன வட்டத்தை விட இந்த வட்டம் வந்து கொழுப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறுகுடல் வேறு எடுத்திருந்தோம். சிறுகுடல் வந்து நல்லா வேக போட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் சரியாயிரும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதை நல்லா வாங்கி நல்லா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த க்ளீன் பண்ண வீடியோ வந்து அடுத்த எடுக்கையில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சு கழுவணும். அப்போ தான் அதில் உள்ள கசடெல்லாம் போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கழுவி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கையில் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. பச்சை கருவேப்பிலை அப்படின்றனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிட்டேன், ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன், வீட்டிலே அரைச்சது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நல்லா அந்த மாதிரி கையில் பிணைஞ்சு போட்டுக்கிட்டேன். அப்போ தான் வேகமாக மசியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடயே கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டேன். குடல் வேக போடும்போதே அது கூட உப்பு போட்டு வேக வச்சனால கொஞ்சமாக அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வந்து அந்த குடலும் வெந்துருச்சா அதை தூக்கி கொட்டிட்டேன். அந்த குடல் வேக போட்ட தண்ணி வந்து நான் ஆல்ரெடி இருத்து வச்சுட்டேன். இருத்து வச்சுட்டு மிச்சத்தை தான் இதில் ஊற்றிருந்தேன். ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடய நல்லா வதங்க விட்டாச்சு. வதங்க விட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மட்டன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் வீட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வறுவல் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டு மசாலா சேர்க்காம கூட நீங்கள் அப்படியே நல்லா தண்ணி இஞ்சி வர்ற வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். நல்லா அந்த மசாலா வாடையை நல்லா வீடு ஃபுல்லாக மணக்கணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சாச்சு. வீடியோவில் பார்க்குறனாலேயே என்னவோ இப்படி தெரியுது, ஒரு மாதிரி வெள்ளையாக தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கல நல்லா கலர்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுலே மீன் வேறு எடுத்துருந்தோமா, அதையும் க்ளீன் பண்ணி பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கும் ஆட்டி வச்சுட்டேன். ஆட்டி வச்சுட்டு மட்டன் வந்து வேகப்படத்தில் வந்து கறியாக எடுத்து மட்டன் சுக்கா பண்ணிட்டேன். அப்புறம் எலும்பு கொழுப்பு இதெல்லாம் போட்டு குழம்பாகவும் வச்சாச்சு. அப்புறம் அந்த குடலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.